curved projector screens or narrow projector screens. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எது பெஸ்ட், எது பெட்டர்? 90ஸ்க்கு முன்னாடி அதிகபட்சமான தியேட்டரில் கர்வ்டு ஸ்க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ யூஸ் பண்ண ப்ரொஜெக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் பேஸ்ட் ப்ரொஜெக்டர், அதாவது ஃபிலிம் ரோலை வச்சு தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி மூவிஸை ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம்க்கு பேக் சைடில் லைட் இருக்கும். இந்த லைட்டோட வெளிச்சத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிலிமோடைய ரெஃப்ளெக்ஷன்ஸ் வந்து ஸ்க்ரீனில் பட்டு மூவி வந்து டிரைவ் ஆகும். இதில் இந்த லைட்டோட வெளிச்சம் பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட்ல தான் அதிகமாக இருக்கும். அப்போது சைடில் இருக்கக்கூடிய அந்த கார்னர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காகவும் பிளர்ராகவும் இருக்கும். ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனும் ப்ரொஜெக்டில் இருக்கக்கூடிய பல்ப் அதோட லைட்டோட டிஸ்டன்ஸை பொறுத்து ஸ்க்ரீனோட சென்டர் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 100% பிரைட்னஸ் இருக்கும். சைட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 95% தான் பிரைட்னஸ் இருக்கும். அதனால தான் சைடில் இருக்கக்கூடியது டார்க்காக இருந்தது. இதனால கர்வ்டு ஸ்க்ரீன்ஸ் கொண்டு வந்து அந்த பிரைட்னஸை மேட்ச் பண்ண பார்த்தாங்க. இருக்கக்கூடிய பெரும்பாலான தியேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஸ்க்ரீன்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் டெவலப் ஆகிருக்கக்கூடிய ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய பிரைட்னஸும் சரி, கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் சரி, ஸ்க்ரீனில் ஈச் கார்னரில் ஒரே லெவலில் ஒரே ரேஷியோவில் தான் ஸ்ப்ரெட் ஆகுது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய அந்த பிக்சர் குவாலிட்டி கிறிஸ்டல் கிளியராக நமக்கு தெரியுது.